திருப்பூர், கோவை, தேனி, நாமக்கல், அரியலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் அதிகரிக்கும் டெங்கு பாதிப்பு எதிரொலி. பொது சுகாதாரத்துறையின் சார்பில் அனைத்து மாவட்ட சுகாதாரத்துறை அதிகாரிகளுக்கும் வழிகாட்டுதல் வெளியீடு. வீடு வீடாக சென்று கொசுப்புழு ஒழிப்பு பணிகளை மேற்கொள்வது அவசியம். கொசுப்புழு உற்பத்தியாகாமல் பராமரிக்கிறார்களா என்பதையும் ஆய்வு செய்ய உத்தரவு. இன்ஃப்ளூயன்சா, மஞ்சள் காமாலை, மூளை காய்ச்சல் நோயாளிகள் தொடர்ந்து கண்காணிக்கப்பட வேண்டும். பொது சுகாதாரத்துறை இயக்குனர் செல்வ விநாயகம் அனைத்து மாவட்ட சுகாதார அதிகாரிகளுக்கும் உத்தரவு. தென்காசி, விருதுநகர், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் 18 மற்றும் 19ஆம் தேதிகளில் மிக கனமழைக்கு வாய்ப்பு. நீலகிரி, கோவை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் மிக கனமழை பெய்யக்கூடும் என எச்சரிக்கை. மிக கனமழை எச்சரிக்கையை தொடர்ந்து தேனி, விருதுநகர், தென்காசி மாவட்டங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ள உத்தரவு. 3 மாவட்ட ஆட்சியர்களுக்கும் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அறிவுறுத்தல். அடுத்த 24 மணி நேரத்திற்கு ஒரு சில இடங்களில் பலத்த காற்றுடன் அதி கனமழை பெய்ய வாய்ப்பு. தென்காசி மாவட்ட மக்களுக்கு தேசிய பேரிடர் மேலாண்மை குறுஞ்செய்தி மூலம் எச்சரிக்கை. சென்னை அமைந்தகரையில் அடுக்குமாடி கட்டடத்தின் தடுப்புச் சுவர் இடிந்து விபத்து. வடமாநில தொழிலாளர் உயிரிழப்பு, மற்றொருவர் படுகாயம். கட்டட உரிமையாளர் மீது வழக்கு பதிவு. சொல்லியதை மட்டுமல்ல, சொல்லாததையும் செய்யும் முதல்வர் ஸ்டாலின். தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக திகழ்ந்து மக்களின் வாழ்வாதாரமும் உயர்ந்துள்ளதாக அரசு புகழாரம். பெண் காவலர்கள் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் திருச்சி மகிழா நீதிமன்றத்தில் சவுக்கு சங்கர் ஆஜர். கோவையிலிருந்து அழைத்து வரப்பட்ட போது பாதுகாப்பிற்கு வந்த பெண் காவலர்கள் தன்னை தாக்கியதாக நீதிபதியிடம் சவுக்கு சங்கர் குற்றச்சாட்டு. பெண் காவலர்களின் விரல் கூட சவுக்கு சங்கர் மீது படவில்லை என காவல்துறை தரப்பில் விளக்கம். அரசு மருத்துவமனையில் சவுக்கு சங்கரின் கையை ஸ்கேன் செய்து வர நீதிபதி ஜெயபிரதா அறிவுறுத்தல். பெண் காவலர்கள் குறித்து அவதூறாக பேசிய யூடியூபர் சவுக்கு சங்கர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மகளிர் ஆணையத்தில் குவியும் புகார்கள். கடந்த 5 நாட்களில் பெண் காவலர்கள் 16 பேர் உட்பட 17 பேர் புகார் அளித்துள்ளதாக தகவல். சென்னையிலிருந்து நெல்லைக்கு சென்ற அரசு விரைவு பேருந்தில் துப்பாக்கி உள்ளிட்ட ஆயுதங்கள் பறிமுதல். பேருந்தில் தடய அறிவியல் துறையினர், கைரேகை நிபுணர்கள் ஆய்வு. பண மோசடி வழக்கில் ஜாமீன் கோரிய செந்தில் பாலாஜியின் மனு மீதான விசாரணையை நாளை தள்ளி வைத்தது உச்சநீதிமன்றம். 300 நாட்களுக்கு மேலாக சிறையில் இருப்பதாக தெரிவிக்கும் வாதத்தை ஏற்க முடியாது. சில விசாரணை கைதிகள் 2-3 ஆண்டுகள் சிறையில் உள்ளதாகவும் நீதிபதிகள் கருத்து. உத்தரப்பிரதேச மாநிலம் ரேபரேலி தொகுதியில் ராகுல் காந்தி தேர்தல் பிரச்சாரம். பிரச்சாரத்திற்கு முன் முடி திருத்தும் கடையில் ராகுல் காந்தி சவரம் செய்து கொண்ட வீடியோ வைரல். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை மீட்போம். மேற்கு வங்க தேர்தல் பிரச்சாரத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சூளுரை. நாட்டில் சுதந்திரமாகவும் நியாயமாகவும் தான் தேர்தல் நடக்கிறதா என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கேள்வி. மீண்டும் அடிமையாவோம் என்றும் எச்சரிக்கை. ஒன்பது, 10ஆம் வகுப்புகளை தொடர்ந்து 8ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாட புத்தகத்திலும் முன்னாள் முதல்வர் கருணாநிதி பற்றிய பாடம். பெண் உரிமை சார்ந்த திட்டங்கள் என்ற தலைப்பில் பாடப்பகுதி. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே கொடுத்த கடனை திருப்பி கேட்ட பெண்ணை அடித்து கொலை. கணவன் மனைவி கைது.
சென்னை மதுரவாயலில் வீட்டருகே நடந்து சென்றவரின் காலை கடித்து குதறிய வளர்ப்பு நாய். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவருக்கு காலில் 2 தையல்கள். தொடரும் சம்பவத்தால் அதிர்ச்சி. கோவை காந்திபுரத்தில் தனியார் பேருந்து மோதி இளைஞர் பலியான நிலையில் ஓட்டுநர் மீது சரமாரி தாக்குதல். போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை. ஆந்திராவில் முன்னாள் அமைச்சரின் உதவியாளரை கார் ஏற்றி கொல்ல முயற்சி. காரில் இருந்து இறங்கியும் தாக்குதல் நடத்திய சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பு. உணவருந்தும் போது காஃபி, டீ அருந்த வேண்டாம். அதிகம் உட்கொண்டால் இதய நோய் பாதிப்பு என எச்சரிக்கை. பால் கலந்த டீ அருந்துவதை தவிர்க்கும்படி இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் அறிவுறுத்தல். இரு மனங்கள் இணைவது, பிரிவது குறித்து அனுமானத்தின் அடிப்படையில் பொதுவெளியில் விவாதிப்பது துரதிர்ஷ்டவசமானது. ஒருவரின் தனிப்பட்ட வாழ்வுக்குள் அத்துமீறி நுழைந்து தரம் தாழ்ந்து விமர்சிப்பது ஏற்புடையதல்ல என இசையமைப்பாளர் ஜி.வி. பிரகாஷ் கருத்து. IPL தொடரின் இன்றைய போட்டியில் ராஜஸ்தான் மற்றும் பஞ்சாப் அணிகள் பல பரீட்சை. குவஹாத்தியில் இரவு 7:30 மணிக்கு போட்டி தொடங்குகிறது.